வந்து என் சம்பந்தமான ஒரு வீடியோ தான். ஏதாச்சும் ஒரு தொழில் செய்யத்தான் பண்ணினாங்க. மாமா வந்து ஓடுபட்டு மிஸ் ஆகிட்டு ஒரு வீடியோ உண்டு. சரி பார்ப்போம். என்ன ஏதாச்சும் தொழில் செஞ்சால் தான் ஒரு நிலைமைக்கு வரலாம். மீன் கிலோ சிக்கன் ஏன் ஏன் நல்லது வளர்க்கறதுக்கு என்ன சேவை குட்டி. வணக்கம், நான் செந்துஜன். நான் தட்சா. நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா வளமை புறங்கட வீட்டை நிற்கிறவன் ருத்துக்குட்டியும் வந்திருக்கா. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நேற்றைய தினம் வந்து நாங்கள் வந்து வீடியோ போடலாம் போயிட்டு நேற்றைய தினம் எல்லோரும் வந்து வீடியோ எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதை வந்து அவைக்கு நாங்கள் வீடியோ போடலாம் போயிட்டு வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் தெரியும். எனக்கு வந்து கையில் வந்து ஆப்ரேஷன் நோவல் தெரியும். வீடியோ வந்து எடுக்கக்கூடிய வாய்ப்பு வசதி எல்லாம் நேற்று இருந்தது. ஆனால் என்னால் வந்து எடுக்கலாம் போயிட்டு ஏன்னா வந்து எனக்கு வந்து கை வந்து சரியான குத்து வேலையாக இருந்தோம். ஒலிம்பி ஒன்றும் செய்யலாம் எல்லாமே இருந்ததில்ல. வீடியோ எடுக்கலாம் போய்ட்டு ஆனால் எடுக்கக்கூடிய வீடியோ வந்து நாங்கள் அதை வந்து ரெடி பண்ணி கொண்டு இருந்தவா நேற்றைய தினம் வந்து. அதாவது என்ன வீடியோண்டா இந்த வத்தல் மிளகா போடுற வீடியோ தான் எடுக்கிற பிளானில் இருந்தாங்க. அது வந்து நேற்றைய தினம் வந்து எடுக்கலாம் போயிட்டு அதால் இன்றைக்கு ஒரு வீடியோட வந்திருக்கேன். நாங்கள் என்ன விட்டுருந்தா நீ வெயில் போகத்தான் எடுத்துருப்பா. அப்போ நான் அதை வேலைக்கே போட்டு அது வந்து அதுனா தான் இன்றைக்கு என்ன வரட்டும் போட்டே ஆகணும். நான் இன்றைய போடுறேன் அப்படின்னு ரெஸ்ட் எடுன்னு சொல்லி போட அது இந்த வேலையை பார்க்க தங்கிட்டேன். நானும் அப்போ வேளாண்டில் கிடந்துட்டேன். அப்போ இன்றைய தான் கொஞ்சம் மேலே கூடிய மறுக்கிற கை அந்த குளிசை எல்லாம் போட்டு அப்புறம் கொஞ்சம் ஓகே இருக்குது. அப்போ இன்றைய தினம் வந்து ஒரு முயற்சி தொழில் முயற்சி சம்மந்தமான ஒரு வீடியோட வந்து நான் இன்றைய வந்திருக்கிறேன். அது என்ன வீடியோ முயற்சின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னு சொல்கிறது, போன வீடியோவில் ஒன்றில் போட்டிருந்தாங்க அந்த கோழிகள் கொஞ்சம் வாங்கி அது கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது மலைகளுக்கு கொஞ்சம் எல்லாம் செத்து இதாகினது. அப்போ இப்போ வந்து கொஞ்சம் கோழி நின்றது. இப்போ வந்து அதை கொண்டு நான் அந்த காணிக்கை விட்டுட்டேன். ஏன்னா வந்து நானும் இப்போ வீட்டு சும்மா இருக்கிறேன். அப்போ ஏதாச்சும் ஒரு முயற்சி ஒன்றை செஞ்சு அந்த கோழியில் வளர்த்துக்கிறது ஒரு நிலைமைக்கு வரணுமென்றக்காண்டி இருக்கிற கோழியில் கொண்டு இங்கே கொஞ்சம் மேய்ச்சல் ஒரு குறைவு தானே கூடுவலும் வந்து அங்கே 2-3 கூடு இருக்குது. அப்போ அந்த காணி வந்தால் எங்கள்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. அப்போ இப்போ கோழி எல்லாத்தையும் கொண்டு அங்கே விட்டுருக்குறேன். ஒரு 6-7 கோழி கிட்ட நிற்குதுன்னு. இப்போ 2 வந்து 50 கோழி 50 சின்ன கோழியும் மற்ற கொஞ்சம் சின்ன கோழி ஃபுல்லாக செத்துட்டு அப்படி அந்த மலைக்கு வந்து எல்லாம் செத்து அது வந்து அப்படி இதாக போயிட்டு அணியாக போயிட்டு சரி அது இப்போ அணியாக போயிட்டு ஓட்டு நாங்கள் அப்படியே விடையிலாத கொண்டு அங்கே கொண்டு ஏற்கனவே விட்டாச்சு. விட்டுட்டு இப்போ அதுகளுக்கான அலுவலாம் நடந்து வந்துருக்கு. மாமா வந்து 2-3 கூடுதல் வந்து வாங்கினவர். ஏன்னா வந்து வீட்டில் அத்தையாச்சி ஒரு தொழில் செய்வாங்க. வீட்டில் இருக்கிற நாங்களும் எல்லாருமே வீட்டில் கோழியை வளர்த்து கோழியால பிரயோசனம் எடுக்கிற வளமை தானே. அப்போ நான் அதை முதலே இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் கல்யாணம் செய்த காலத்துல இருந்தே நாங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 கோழி என்றாலும் வச்சிருப்பேன். முதல்ல இருந்து இன்னைக்கு வளர்க்கணும் முதல் வளர்க்கணும் அதுதான் சொல்றேன். அப்போ 2 கோழி என்றாலும் எங்களோட அம்மாட பழக்கம் எங்களோட அம்மா இப்போ வச்சிருக்கிற மாதிரி நானும் ஒரு 2 கோழி என்றாலும் வாங்கி வச்சு அதில் வர முட்டையை எடுத்து தான் இந்த பிள்ளையில கொடுக்கணும். கடையில் முட்டை வாங்குறதெல்லாம் ஊர் முட்டை. அப்போ அந்த கோழி வளர்த்ததுல மாமா சொன்னவர் நல்லா இருக்கு நீங்கள் கோழி வளர்க்குறது வாங்கி. அதுக்கப்புறம் தான் மாமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கோழியில் வாங்கி விட்டு வாங்கினது. 10 கோழி 5 கோழி வந்து 2-3 கோழி வந்து வாங்கி விட்டு இப்போ கொஞ்சம் கோழியில் நாங்கள் சேர்த்து வந்தேன். ஒரு பெரிய கோழி மட்டுமே ஒரு 15 கோழி கிட்ட நின்றது. பெரிய கோழி முட்டை விடுற கோழி நின்றது. அப்போ வந்து 15 கோழி கிட்ட நின்றதுல வந்து 2-3 கோழி வந்து இந்த நாங்கள் வெளியில போன வழியில நாயல் 2-3 பிடிச்சி 2-3 கோழி அப்படி இதாக போயிட்டு பேருந்து அப்படி 2 கோழி அப்படி பராமரிச்சு வந்தாங்க. பேருந்து சின்ன கோழி குஞ்சு வாங்கினாங்க. 50 கோழி குஞ்சு வாங்கினாங்க. 50ல் வந்து எல்லாம் நல்ல இதாக இருக்கு வாங்கினாங்க. அது வந்து என்ன வேலைக்கு போயிட்டு அதே மாதிரி கஷ்டமா பார்ட் டைம் வேலையாக செஞ்சு வந்துருக்கோம்ன்றக்காண்டி அதை வாங்கினாங்க. அதுவும் நல்ல சக்ஸஸாக தான் போய்கொண்டு இருந்தது. பேருந்து வந்து அந்த மழை வந்து எல்லாம் மழை வந்தோன்னு தெரியாது. தண்ணி நிற்கிற இடங்கள்ல அந்த பள்ளம் இடங்களுக்கு எல்லாம் போய் ஆக்களுக்கு மேய்ஞ்சி சளிகிறது எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 3 கோழி 4 கோழி வந்து அப்படியே தாக்கல் தங்குறங்கிற இதுவெல்லாம் முடிச்சு சேர்த்து போட்டு கடைசியில் வந்து இப்போ நிற்கிற வந்து 7-8 கோழி தான் நிற்கிறேங்கட்டேன்னு 7-8 கோழி நிற்கிது. இப்போ அதே தான் நாங்கள் அதே இப்போ சின்ன நாளைக்கு தான் ஒரு கட்டத்துக்கு வரணும் சரின்னு. இப்போ அதை கொண்டு நாங்கள் விட்டாச்சு. இப்போ அந்த தொழில் முயற்சியை தான் இப்போ வந்து நான் இப்படி வீட்டில் இருக்கலான்னு ஒரு மாமா வந்து ஓடுபடுத்தி நான் வீட்டில் வந்து மாமா மட்டும் முளைக்கிற வச்சு செய்யலாம் எனக்கு. அப்போ நானும் ஏதாச்சும் ஒரு வழியால் ஒரு இதை செஞ்சால் தான் மாமாவுக்கும் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது தாக்கம் இருக்காது.
ஒரு இதா இருக்கும். இப்போ இந்த பெரிய வளர்ந்த ஆம்பளை பிள்ளை சரி உங்களுக்கு ஒரு ஆசை ஆசைப்படுறீங்க கோழி எனக்கு ஆசை என்னன்னு வீட்டுல சும்மா இருக்கக்கூடாது. வந்து 7 மணி இப்போ 7 மணி எங்களால் முடிஞ்ச ஒரு தொழிலை நாங்கள் நடத்தி கொண்டு வந்துடுவோம். ஏன் சும்மா இருப்பான் 7 மணி ஓட்டு இருக்கிற கைதான பிரச்சனை. கை வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு இப்படி வச்சிருப்போம். அதுக்காண்டி இப்படி இருக்கலான்னு தானே இப்போ மாமாட்டு சொல்லியிருக்கேன். அப்போ மாமாட்டு சொல்லிக்கிறேன், மாமா இந்த கோழி நான் வளர்க்க போகிறேன், ஏன்னா கொஞ்சம் கோழி நீங்கள் என்ன பாடட்டும் எங்கேயாச்சும் வாங்கித்தாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். மாமா வந்து இப்போ ஓகே சொல்லியிருக்குது, இன்னும் படியா முடிவு சொல்லல. சொல்லியிருக்கேன் மாமாட்ட இப்போ நான் வந்து இந்த முயற்சி எடுத்துருக்கேன். மாமா தொழில் வந்து செய்யப்படுறேன். இங்கே நிற்கிற கோழியை கொண்டு விட்டுட்டு நாங்கள் நீங்களே எனக்கு கொஞ்சம் கோழியில் வாங்கி தருவானும் இப்போ ட்ரை பண்ணுங்க. இப்படி தான் இப்போ அங்கே நாங்கள் தொழில் முயற்சி வாங்க போகிறோம். இதுக்கு முதல்ல வீடியோ போட்டாங்க. இந்த முறை அப்படி இல்லை, இந்த முறை கட்டாயம் தொழில் முயற்சி வாங்குறது கோழிகளை வாங்கி விடணும். நாங்கள் இப்போ வந்து அதுக்கு முன்னே அங்கே போயிட்டு நிற்கிற இந்த மாதிரி பார்ப்போம். கூட இல்லாமல் நாங்கள்லானே ஒரு காதை முக்கா பார்த்துட்டு வந்து அத்தைக்கு வந்து இப்போ வந்து சமையல் அளவில் கொஞ்சம் இருக்கு, சமைக்க வரும் சாப்பிடுவோம். சரி அப்போ நாங்கள் இப்போ வாங்க காணி கொடுத்தா போவோம். வந்து எங்களோட முன் காணி போய் கொண்டிருக்கோம். கோழிகளுக்கு வந்து சாப்பாடு போடணும் மெயினாக. தம்பி ஏன் ரித்து விட்டு சொப்பு இங்கே இருக்கு. அத்தை நேற்று போட்ட மோர் மிளகா மிஸ் ஆகிட்டு ஒரு வீடியோ உண்டு. சரி பார்ப்போம் என்ன செய்யற. ஏழாண்டா ஒன்றும் செய்யலாதானே. இப்போ இந்த 7 மணி 7 வீடியோ எடுத்து ஒன்றும் செய்யறது இப்போ என்ன எடுக்கிறது. எங்க தம்பி தஸ்வின் வாங்க அரிசி கொஞ்சம் எடுத்துட்டா கோழி சாப்பிடுவோம். ஓ அடிக்கடி போயிட்டு ஏன்னா வந்து புதுசில் கோழி எல்லாம் போய் அங்கே பாம்போல் பூச்சி 2 பேர் கூட வரும். ஒரு 8-9 நாளுக்கிட்ட வேறு ஆக்கள் பிரச்சனை இல்லை. இப்போ கொஞ்சம் வந்து மேய்ச்சல் இருக்கிற கொஞ்சம் இப்போ கதவை துறக்க பாருங்க வந்துடுங்க. அது துறக்காங்க இல்லைங்க பாருங்க சத்தமாங்க பாருங்க எப்படி வரையணும் வரையணும் பாருங்க வரையணும். அதுக்கு தெரியும் நாங்கள் வந்தால் ஏதாச்சும் சாப்பாட்டோட பருவம் சுத்து வேணும் இந்த வெயிலத்துக்குள்ள வந்த நீ. இப்போ தான் கொஞ்சத்துக்கு முன்னே வந்து தண்ணி எல்லாம் பச்சிட்டு போனா நான் சாப்பாடு போட மறந்துட்டேன். தம்பி அரிசி கொஞ்சம் போடுங்க. அம்மாட்ட கொடு. அப்படி போடுங்க அம்மாட்ட கூட போடுவா. இப்போ வந்து இதாக வந்து நாங்கள் இப்போ வாங்கினோம் கூடு இல்லைன்னா நல்ல பெரிய கூடு தான் வாங்கியிருக்காரு மாமா. அந்த கோழி வளர்க்கக்கூடிய மாதிரி வீட்டை 3 நிற்கிது. அந்த அதில் வந்துட்டு இங்கே வந்து விடுவோம் கொஞ்சம் பெரிய கோழி. ஓ தண்ணி காண் இப்போ தான் வந்து முன்ன பச்சினாங்க. நான் தம்பி தஸ்வின் எங்கே போகிறீங்க? கணக்கு அரிசி போடக்கூடாதுன்னு ஒன்று மாமா கொஞ்சமாக போடுவோம். ஏன்னா வந்து அந்த கூட்டுக்கு மேய்ச்சல் இங்கே இருக்குது தானே சாப்பாடெல்லாம் வைக்க பஞ்சம் இல்லை. ஏன்னா வந்து முட்டை இங்கே என்ன கொஞ்சம் இவ்வளோ ஒளி தான் நிற்கிது. இது அடுத்த 3 ஒளி போட்டா நிற்கிது. இதை வச்சு தான் ஒரு தொழில் முயற்சி செய்வோம் நாங்கள். என்ன ஓ எல்லாமே வந்து நல்ல ஏன் நல்ல நீங்கள் கோழி ஒன்றை பிடிக்கிற வந்தீங்க பிடிக்கிறாங்க போல அங்கே ஒன்று பிடிச்சி காட்டுங்க. இதான் முதல் நின்ற கோழி என்ன தெங்காட்டு எனக்கு இந்த கோழி உண்டு. நான் சேவிக்குட்டி பிறந்துட்டால் உனக்கு தெரியும் தானே இந்த கோழியோ இதே மாதிரி நான் இதான் அது அம்மம்மா அங்க மந்தியில் இருந்து அம்மம்மா வந்து இவர் அப்பாட அம்மா அவதான் வளர்த்தான்னு சொல்லி நேற்று வீடியோல சொல்லியிருந்தாங்க. அவ கொத்தும் அப்ப அவர் அங்க இருந்தாவ எனக்கு கொண்டு தந்தவ வளர்க்கறதுக்கு என்ன சேவிக்குட்டிக்கு நீங்க எல்லாம் சும்மா பிறா காட்டி நிப்பியலன்னு சொல்லி அந்த நேரம் சின்னனுக்கு அப்பதான் அவட கையில வாங்கி வளர்த்தேன். அதுல வளர்த்ததுல இருந்து தெவிரண்ட கோழியை நான் வீட்டுல அப்படியும் வச்சிருப்பேன். முட்டை வந்து எங்களோட வீட்டுல எங்க சேகுட்டியாக்கள் தம்பியாக்களுக்கு கொஞ்சம் சத்தான சாப்பாடு கொடுக்குறாங்க. கோழி ஊர்கோழி முட்டை எங்கண்டி அம்மாவும் நடுக கோழி வளர்த்தேன். எனக்கு அதெல்லாம் அந்த இதுலயே அந்த முட்டை எடுத்த ஆசையில கோழி ஏண்டா வளர்க்கணும். அப்போ வந்து என் சம்பந்தமான வீடியோ தான் இது. இது வந்து நான் தொழில் முயற்சி எடுத்து வாங்கியிருக்கேன். இப்போ ஏன்னா வந்து வீட்டில் வந்து சும்மா இருக்கலான்னு போட்டு ஏதாச்சும் ஒரு தொழில் செய்யத்தான் போயிருந்தாங்க. அப்போ இதுக்கெல்லாம் வந்து கோழியெல்லாம் வாங்கி வளர்க்க போகிறேன். இப்போ அதோட வந்து வேறு தொழிலும் செய்யணும். வேணாத்து ஏதாச்சும் தொழில் செஞ்சால் தான் ஒரு நிலைமைக்கு வரலாம்.
அந்த என்ன தொழில் பாப்பா மாடு வாங்குற வசதி அந்த ஆடு ஆடு மாடு ஆனா அதுக்கு முதல் கூட அதெல்லாம் முதல் இப்போ ஒரு ஆடு வாங்கினா 60 ஓ என்ன சொல்லடா கோழியில கொஞ்சம் நிறைய கோழியில வாங்கினா முட்டையில எடுத்தாலே சின்ன சின்ன வச்சிருந்தாலும் கொஞ்சம் மினத்தை பெருப்பி கொள்ளலாம் சின்ன சிறு தொழில் பெரும் முயற்சியா வரும் பாப்போம் எல்லாம் ஒரு இதுக்கு தானே வரலாம் இப்போ எடுத்தவங்க ஒருத்தவங்க வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வரையில படிப்படியாக தான் பெறலாம் இப்போ அது சம்பந்தமா ஒரு சின்ன ஒரு முயற்சியாக இது இந்த பெரிய காணிக்கு என்னென்ன தொழில் செய்யலாம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கூட பேருக்கு நீங்களும் சொல்லுங்க நாங்களும் ஐடியா பண்ணிக்கலான்னு இருக்கோம் என்ன செய்யலாம்னு சரி இப்போ இந்த காணியை பத்தி சொல்லுங்க இந்த காணி நாங்கள் எங்கட வீட்டுக்கு முன்னால் இருக்கிறபடியா இந்த காணிக்கார அங்குல எங்களை பார்க்க சொல்ற வேற என்ன வராம இருக்க சொல்லியிருக்கேன் ஏன்னா வந்து தூரம் தானே இப்போ தான் அடிக்கடி வந்து போறாண்டு இல்லை எங்கள்கிட்ட பொறுப்பு தான் அதாலதான் இந்த காணிங்க நாங்க முன்னுக்கு எங்கட வீட்டுக்கு முன்னுக்கு என்னென்றாலும் செய்யுங்க என்ன தொழில் செய்யுங்க ஒன்றாலையும் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் இந்த காணியை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா சரி அதுக்கு ரொம்ப நன்றி என்ன அவருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கொண்டு எனக்கு சந்தோஷமா இப்ப வந்து இதுல வந்து கணக்கு நேரம் கதைக்கிறாதானே இதான் வந்து நான் வந்து இப்ப எடுத்துக்கிற முயற்சி வந்து இப்ப வந்து நாங்க வந்து அத சமைக்கணுமே ஓமாடா அப்ப என்ன சாப்பாடு தண்டைக்கு நான் இறைச்சி வாங்கிட்டு உங்களுக்கு சொன்னீங்க என்னண்டு நடந்து இந்த வெயிலுக்கு வேலை போறியா நான் போயிட்டு வரேன் பக்கத்தான கடை இந்த சந்தி தாண்டி போனது இல்ல நான் போயிட்டு வரலாம் நீங்க நில்லுங்க கொஞ்சம் பாருங்க ஆக்களை பாருங்க கினிக்கோழி நிக்குதானே சிந்தி நான் போய் கினிக்கோழியை பத்தி சொல்லண்டா கினிக்கோழி வந்து நாங்க என்னத்துக்கு வாங்கினாங்கன்னா அது கினிக்கோழி நிக்கிற இடத்துல பெருசாண்டு பாம்பு வராது மாமா சொன்னார் எனக்கு மாமா தான் சொன்னார் எனக்கு இந்த காணி பெரிய காணி பாம்பு வராது அது ரெண்டை வாங்கி விட்டுருக்கேன் ஆனால் முட்டை விடுற பிள்ளைனே இல்லைன்னு மற்ற கோழி 2 முட்டை விடுறேன் இந்த கருப்பும் அந்த மற்ற கோழி இந்த சிவப்பையும் கருப்பையும் வெள்ளைச்சியும் நம்ம நினைக்கிறேன் அப்பாடு சரி நேற்று சாப்பிடவே இல்லை சிந்தி மரக்கறி இருந்தாலே கொஞ்சம் கஷ்டம் நீ மரக்கறி சாப்பிடுவா நேற்று வருத்தம் பண்ணோம் இது கஷ்டம் தான் இல்லையாண்டிலாம் நம்ம பாக்கி இப்ப நீ என்ன கேக்குறது பக்கம் மீன் கிலோ சிக்கன் நான் போய் வாங்கிட்டு வரேன் இன்னைக்கு ஒரு பிளேட்ல ஒரு நீ போக வேண்டாம் சிந்தி நான் போறேன்ல பக்கம் நான் எத்தனை நாள் இந்த வீட்டுக்கு சும்மா இருக்கேன் நான் போயிட்டு வரேன் குடைய எடுத்து கொண்டு போ குடைய என்ன வெயில் வெயிலுக்கு எவ்வளவு வேலை செஞ்சிருப்பேன் வருத்தம்னா லூசுமே கேட்கிறடா வீடியோ வந்து நாங்கள் இப்போ போய் நான் இறைச்சி வாங்கணும் போயிட்டு வந்து ஒரு கறி ஒன்று சமைச்சு அத்தின் இரண்டை கொடுக்க சாப்பிட்டு காட்டப்போம் எல்லாருக்கும் சாப்பிட்டு எல்லாருக்கும் தெரியும் சாப்பிடுவேன் அதை அப்படியே எங்களை வீடியோ முடிப்போம் ஒரு பிளான்ல வந்துருக்குறேன் சரி அதை நீங்கள் வீட்டை போங்க நான் பாருங்க நடந்து போய் தம்பி வர போறியா போட்டுருவோம் பின்ன போன் கொடுக்குறேன் இப்போ பார்த்து நான் தம்பி சந்தைக்கு போய் சந்தைக்கு என்ன கறி வாங்க போயிருந்தாங்க சிக்கன் வாங்கி அத்தை சொல்லி விட்டுவா பல்லாரை வாங்கிட்டு வான்னு சொல்லி விட்டுவா இருந்தா அப்போ சரி நான் பல்லாரை இருக்கக்கூடாதுன்னு நினச்சி கொண்டு போனேன் நேர்ந்து அங்கே ஒன்றா வெள்ளாரை இருக்கு கடையில் எனக்கு வந்து வெள்ளாரை சாப்பிட கொஞ்சம் பஞ்சு எல்லாத்தையும் அதை செஞ்சாருவா இப்போ வந்து இறைச்சி வச்சுருக்கிற அம்பையில் வாங்க சொன்னுவாத்து அடுத்து வந்து வெள்ளாறு அடுத்த முட்டையும் வாங்க சொன்னுவாத்து முட்டையும் வாங்கி இப்போ வந்து அம்மாட்ட கொடுப்போம் அம்மாட்ட கொடுத்து இந்த ஒரு கறி ஒன்று காய்ச்சி வேறு லெவலில் சாப்பிடுமே கயநாள் எப்படி கயநாள் சாப்பிட்டு தானே சாப்பிடும் நேற்று வந்து மிளக்குறியானே சரி முட்டை கவனம் பிடிச்சி விட்டுறாங்க சரி இப்போ வாங்க அம்மாட்ட கொடுப்போம் அத்தோய் நாங்க நீங்க சொன்ன சாமானிட்டு காயனா கவலையாக வெள்ளாடுறேன் நான் இதுக்கு கூட நினைச்சு கொண்டு போவோம் நாங்கள் அது இருக்கு என்ன செய்ய நீங்க வெள்ளாட வந்து 100 ரூபா கருவேப்பிலை விட தான் கிடந்த கணக்கே இல்லையா முட்டை 3 வாங்க காணுமே இங்கே கிடக்கணும் நீங்க சரி அப்ப இந்த சமயம் மாமாக்களுக்கு எல்லாம் பேர் வந்தா சரி அப்ப சமயம் நீங்க பாப்பு சமயம் நடக்குது என்னண்டு வெளியில வந்திருக்கிறீங்க என்ன செய்யற கேஸும் இல்ல இதுல தானே குத்தரிசல் காய்ச்சிருந்தாங்க கேஸ் ஒன்று இருந்தது செஞ்சோம் அதுவும் இப்ப இல்ல அப்படிதான் போகுது அந்த நிலைமை என்ன சரி இப்போ சிலிண்டர் சாப்பிட்டு என்ன இப்போ ஓகேன்னு சொல்லிச்சுன்னா எடுக்கல என்ன சிலிண்டர் நீங்க ஓகே இது மஞ்சள் வரையிலையா சரி நீ இதெல்லாம் வீடியோ எடுக்க வந்துட்டியா நான் சும்மா எடுத்துனா சரி அப்ப நீங்க சாமியங்க சரி என்ன கீரை வெள்ளாரு சாப்பிடுவீங்களே விருப்பமா உங்களுக்கு அது சேகுட்டி மற்றக்கு வேலை செஞ்சு கொடுக்குறேன் என்னத்த பரவாயில்ல நல்ல ஒத்துல செஞ்சு இல்லாட்டி வீடியோக்கு போஸ்ட் கொடுக்குறாவோ சரி அப்போ எல்லாம் 2 சேர்த்து சமைக்கிறீங்களா இப்போ மதிய சாப்பாடு
ட்ரிங்க்ஸ் கிட்ட எடுத்து நான் குடிப்பேன் ஃப்ரிட்ஜுக்கு தம்பிகிட்ட சொல்லுங்க கூப்பிட்டு எடுத்துட்டாங்க வெயில் வைக்கிறது குடிச்சா நல்லா இருக்கு ஆ இதை இப்படியா போட்டு கறி ஒரு சட்டிக்கை போட்டுட்டு அவிக்கிறது இது பாலில் அம்பிட்டு அப்படித்தானே காய்க்கிறது அம்மாட்ட அது என்ன வெள்ளார என்ன மாதிரி செய்யறா பச்சை தான் சாப்பிடுறேன் பெட்டரவா அப்போ இது இந்த காம்பு கொடுக்குற மட்டும் தான் உங்களுக்கு கூப்பிடாது சரி நீங்கள் ரிங்ஸ் எடுத்து நான் முடிப்போம் வேலையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அத்தை வந்து சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டேன் என்ன செய்ய அம்மா அம்மா வந்து சிக்கன் கறியும் காய்ச்சி பருப்பு வெள்ளைக்கறியும் அடுத்த வெள்ளை வரையும் அடுத்த முட்டையும் வச்சு எங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு அப்பா வந்து வேலையில் லேட் ஆகுமா அப்போ வந்து அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போயிட்டேன் நம்ம அப்போ நாங்கள் பார்க்கணுன்னு காணையில் அம்மாவை அதான் இப்போ நானும் சேவடி டீச்சருக்கு டைம் வந்துட்டு அப்போ சாப்பிட்டுட்டு சேவடி போட்டாங்க வேணும் அவளுக்கும் போட்டு கொடுத்து நான் இப்போ சாப்பிட்ற ரெடியாக இருக்கிறேன் சேவடி அப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாப்பாடு என்ன சாப்பிடுவோம் இப்போ என்ன அண்ணா பார்க்குறீங்க முட்டையில் அனுப்பிட்டு வந்து கம்மாண்டிக்கு உங்களுக்கு முதல்ல சாப்பிடுவோம் ரசனும் தூங்குங்க சாப்பாடுல என்ன இருக்கு சாப்பிடுங்க நல்லா இருக்கு அம்மா சமைச்ச சொல்ல எத்தனை இது கொஞ்சம் சாப்பிட்டு ரெடியாக சரி நம்ம வந்து கொண்டு விடுவா அவன் சாப்பிடுங்க அப்போ அந்த ரெடி விட வெள்ளாஜம் அவனு சரி சோறையும் பக்கம் வைக்கிறேன் வெள்ளாஜம் படிச்சாக்கிடும் அவன் சாப்பிட்றது மேலே தாங்க வைக்கணும் சரி அப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு பார்ப்போம் என்ன சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு சேர்ந்து ஆறுதா பார்ப்போம் என்ன அம்மா வந்துடும் அது கிடையாது பார்ப்போம் இப்போ சாப்பாடு நம்ம என்ன மாதிரி இருக்குது சேவிட்டு நல்லா இருக்கும் ஏன் அடுத்து ஒன்று இருக்குங்க உரைக்குயா சரியா உரைப்பாக தான் இருக்குது இந்த கொஞ்சம் சாரி சரி அப்போ நாங்கள் வந்து இப்போ எங்களோட மதிய உணவு சாப்பிட்டாச்சு என்ன இந்த மதிய உணவோட இந்த ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்ன சிக்கன் கறியும் எல்லாம் சேர்த்து ஒரு சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிடாச்சு அம்மா இன்னும் வரையில ஆகும் உங்களுக்கு நேரம் போதில்லை இப்போ டீச்சனுக்கு என்னத்தில் வைப்பீங்க அண்ணா வரைக்கும் அண்ணா வந்து அண்ணா இல்லை அம்மா வந்துட்டு அதுக்குள்ள அம்மா கோல் எடுப்போங்க எல்லாருமே அதோட முடிச்சுட்டு அப்படி தான் ரெண்டு வேலை ஆகும் நான் கோல் எடுத்து பார்க்கலாம் அம்மா வருவாங்க கொண்டு சரி அப்போ நாங்கள் அந்த வீடியோ முடிப்போமே நாங்கள் வீடியோ முடிப்போம் இப்படி எங்களை மதிய உணவு இப்படி எங்களை வீடியோவில் சேர்த்து கொண்டு இருக்கோமே அப்படியே சேர்த்து கொண்டு நீங்கள் பார்த்து என்ன மாதிரி உங்கள் வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவில் கூட எனக்கு உடன்பாருமே பாய்